பார்க்கலாம். ஸ்கூல் சந்தோஷம் தருதா? இதை பேசுறதுக்கு 2 டீம் ரெடியாக இருக்காங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். மேடம், நிச்சயமா வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூல்னாலே சொன்னாலே எனக்கு ஃபீவர் வருது. காலையில் சீக்கிரமாக எழுதி நிற்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அம்மா கத்துவாங்க. ஆனால் லீவ்னா நல்லா 10 மணி வரைக்கும் தூங்குவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டில் நமக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும், கைவலிக்கு எழுதணும். அந்த டீச்சர் உட்காந்து இடத்துல உட்கார சொல்கிறாங்க. உட்காந்து 2 கால்கள் வலிக்குது. மேடம், வீடு தான் ஜாலின்னு சொல்கிறாங்களே, வீட்டில் உட்காந்து இருந்தா வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா? ஸ்கூலில் மிஸ் எனக்கு ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ரைட் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். வீட்டில் நான் தனியாள், ஸ்கூலில் எனக்கு ஒரு கேங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடலாம். ஸ்கூலுக்கு போகிறது ஒரு டைம். காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அப்போ தான் பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆக முடியும். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகிறத நினச்சி பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகலாம். சரிங்க மேடம், சிஇஓ ஆகிறது அமெரிக்கா வரல, அப்புறம் கட்டும். முதல்ல ஹெல்த் தான் முக்கியம். இந்த பேகை தூக்கி பாருங்க, எவ்வளோ வெயிட்டு. எங்கள் தாத்தாவுக்கு 60 வயசு வந்த முதுகு வலி எனக்கு 8 வயசுலேயே வந்துருச்சுங்க. இந்த பேகை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறோமா இல்லை மலையாள போகிறோமானே தெரியலங்க. காலை எழுதவிடான் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டும் பாரதியார் சொல்லியிருக்கார். ஆனால் நாங்கள் காலையில் மட்டுமா படிக்கிறோம்? டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ், சண்டே கிளாஸ். லீவு நாளில் கூட நிம்மதியே இல்லை. நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும். அது எங்கள் வீட்டில் தான் கிடைக்கும். ஸ்கூலுக்கு வந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வீட்டில் இருந்தால் சோம்பேறித்தான் முடியும். ஸ்கூல் மிஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டும் சொல்கிறார்களே, ஆனால் அதான நம்மளை ஸ்ட்ராங் ஆகுது. மிஸ் முட்டி போட சொன்னால் நம்ம கால் ஸ்ட்ராங் ஆகும், கை தூக்க சொன்னால் தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இலவச ஜிம் மாதிரியாக. மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி. கணக்கு டீச்சர் சமாளிச்சுட்டா வாழ்க்கையை எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். வீட்டில் இருந்தால் நீங்கள் செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தால் சிங்கக்குட்டி.